அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கனி மிகுந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதும், இதைவிட மறுமையில் நாம் எதிர்பார்க்க இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதும், ஆவலோடு தேடலோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்களிடத்திலே சிறிது நேரம் மாத்திரம் அமைதியாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலே முதலாக பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்ப்பது போல ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து குழந்தைகளையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இலக்கு என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நாம் குழந்தைகள் விஷயத்திலே பொடுபோக்காக இருப்பதையும், குறிப்பாக இந்த மதரசா மாணவர்கள் விஷயம், மாணவிகள் விஷயத்திலே ரொம்ப குறைவான கவனம் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மதரசா மாணவன் வருகிறான் என்றால் தூங்கி எழுந்ததோடு அப்படியே வரக்கூடிய நிலையிலும், உலக கல்விக்கு நாம் பிள்ளைகளை அனுப்புகிற பொழுது எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அனுப்புகிறோம் என்பதையும், இரண்டு கல்விகளும் முக்கியம் அவசியம் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வயதிலே, இந்த சின்ன வயதிலே அந்த குழந்தைகளுக்கு மதரசா மூலமாக என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம், இதோ போய் குர்ஆனை மற்றும் ஓதுவதற்கு கற்றுக்கொண்டு வந்துவிட்டால் போதுமா? ஒரு குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லித் தரப்படுகிறது. நீங்க நம்ம பிள்ளைகளை எழுப்பி, குழந்தைகளே நீங்கள் இந்த ஜனாசாவிற்கு கஃனிடுங்கள் என்று சொன்னால் கஃனிடக்கூடிய பிள்ளைகளாக அந்த குழந்தைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கஃன் துணியை எப்படி கத்தரிக்க வேண்டும், அதை எப்படி அணிவிக்க வேண்டும் என்ற A to Z வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். தெரியாது என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்றால் எனக்கு தெரியும் என்ற நிலையில் குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பல இடங்களில் பார்ப்போம், பெத்தெடுத்த தாய் தந்தை யாராவது இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு குழந்தைக்கு தொழு வைப்பதற்காக நாம் எழுப்பி விடுவோமே, ஆனால் எனக்கு தொலை வைக்க தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் குழந்தைகள் முதற்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்படுகிறது. இப்படி மதரசாக்கள் விஷயத்திலே எப்படி தொழணும், நபி வழிப்படி எப்படி தொழ வேண்டும், என்னென்ன ஓத வேண்டும். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹத்தாயா கமா யுனக்க ஸௌபுல் அபியத் மினத் தனஸ் அல்லாஹும்ம மகசில் ஹத்தாயாய பில்மாயி வ சல்ஜி வல் பரத் என்று ஆரம்பத்தில் தக்பீர் கட்டியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ முதற்கொண்டு இறுதியாக அத்தையாத்து, சலவாத்து, துஆ, அதோடு சலாம் கொடுத்து அழகான முறையிலே நபி வழி அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறையிலே என் தொழுகை இருக்க வேண்டும் என்பதற்காக தொழுகை முறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஏராளமான இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் தெளிவுகள், குர்ஆன், ஹதீஸ், இது போன்ற ஏராளமான விஷயங்கள். இப்போ பிள்ளைகள் பேசியது கூட உங்களுக்கு தெரியும், எப்படி பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்பது. இது மாதிரி மதரசாக்களில் நம்ம பிள்ளைகளை ஆர்வமாக சேர்க்க வேண்டும். பிள்ளைகளை ஆர்வமாக சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு கல்வியை போதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்படுகிறது, பெரியோர்களுக்குரிய மரியாதைகள் சொல்லித்தரப்படுகிறது. இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நேரம் இல்லாததினால் குறைத்து கொள்கிறேன். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நாம் அதிகமாக கல்வியிலே முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கல்வியிலே ஆர்வம் காட்ட வேண்டும். அதில் குறிப்பாக இஸ்லாமியர். நீங்கள் உங்கள் மனதை தொட்டு சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள்.
ஒரு குழந்தை இன்னைக்கு +2 முடிச்சுட்டான், அடுத்து என்ன படிக்க வேண்டும் என்று அம்மாட்ட போய் கேட்டால் தெரியல, சச்சாட்ட போய் கேட்டால் தெரியல, மாமிட்ட போய் கேட்டால் தெரியல. சொந்தங்களில் இருக்கக்கூடிய குறைவாக படிக்கக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்துட்டோம். ஆனால் என் அருமை பிரமத சகோதரர்கள் இந்த கல்வியிலே எவ்வளவு மேலோட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? அவர்களுக்கு ஒரு செய்தி வேண்டுமென்றால் இதை படித்து முடித்து விட்டேன், இன்னும் என்ன படிக்கலாம் என்று கேட்போமையானால் தாய் சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, சகோதரன் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்படி எங்கேயும் தேவையில்லை, அவன் குடும்பத்திலேயே தேடி கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுத்துருவான். அந்த அளவுக்கு படித்தவர்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார். நாமும் நம் பிள்ளைகளை உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை ஆர்வத்தோடு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்புகிற பொழுது அவர்கள் விஷயத்திலே கவனம் செலுத்தி அனுப்பக்கூடியவர்களாக, இது போன்ற மதரசாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் பெண்களுக்கான மதரசா, இன்னும் ஆண்களுக்கான மதரசா, அதிகப்படியான சேர்க்கைகள் மதரசா மாணவிகளுக்கான சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. A to Z வரைக்கும் இஸ்லாத்தின் அடிப்படை அனைத்து விஷயங்களும் போதிக்கப்படுகிறது. உங்கள் குழந்தைகளை அனுப்புகிறதோடு அந்த குழந்தைகளுக்கு பாடங்கள், புத்தகங்கள், அவ்வளவு விஷயங்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக, உஸ்தாதை அணி வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாகும். அதே நேரத்தில் ஒரு பொருளாதாரம் நமக்கு தேவை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பொருளாதாரத்தையும் சந்தாவாக இந்த மதரசா மாணவர்களுக்காக, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வாரி வழங்கி கொண்டே இருக்குமாறும், கல்வியை கற்பது சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மத்திலே நமக்கு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும். அதனால் வாரி வழங்குமாறும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.